பார்ட் 1 இன்னும் பார்க்கவில்லை என்றால் முதலில் பார்ட் 1 பார்த்துவிட்டு இந்த வீடியோவை தொடருங்கள். பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஜீவ சமாதி பற்றி பேசும்போது அதிகமாக குறிப்பிடப்படும் பெயர் திருமூலர். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இன்று சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் உண்மையில் திருமூலர் எழுதியவையா அல்லது பல நூற்றாண்டுகளாக அவர் பெயரில் சேர்க்கப்பட்ட விளக்கங்களா? இந்த கேள்விக்கான பதிலை அறிய நாம் நேராக மூல நூலுக்கே செல்ல வேண்டும். திருமூலர் தமிழ் சைவ மரபில் மிகவும் மதிக்கப்படும் சித்தர்களில் ஒருவர். அவருக்கு சொந்தமானதாக கருதப்படும் திருமந்திரம் 3000க்கும் மேற்பட்ட பாடல்களைக் கொண்ட ஒரு யோக மற்றும் ஆன்மீக நூல். இந்த நூலில் யோகம், பிராணாயாமம், உடல், ஆன்மா மற்றும் சிவத்துடன் ஒன்றிப்பது போன்ற ஆழமான கருத்துக்கள் பேசப்படுகின்றன. ஆனால் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. திருமூலர் உடலை வெறுக்கவில்லை. மாறாக உடலை பாதுகாப்பதே ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக அவர் வலியுறுத்துகிறார். திருமந்திரத்தில் இடம்பெறும் பரவலாக அறியப்படும் ஒரு பாடலில் அவர் இவ்வாறு கூறுகிறார்: உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. இந்த பாடலில் உடலை புறக்கணிக்க கூடாது என்பதையே திருமூலர் வலியுறுத்துகிறார். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஆன்மீக பயிற்சியிலும் முன்னேற்றம் சாத்தியமாகும் என்ற கருத்தை அவர் எடுத்துரைக்கிறார். திருமந்திரத்தில் சமாதி என்பது மனமும் மூச்சும் புலன்களும் அமைதியடையும் உயர்ந்த யோக நிலையாக விளக்கப்படுகிறது. இந்த விளக்கங்களில் சமாதி என்பது முதலில் ஒரு ஆன்மீக அனுபவம். பல நூற்றாண்டுகள் உடலை பாதுகாப்பது பற்றிய நேரடி விளக்கம் அல்ல. இங்கேதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் வருகிறது. இன்று இணையத்தில திருமூலர் இப்படி சொன்னார் என்று பல மேற்கோள்கள் பகிரப்படுகின்றன. ஆனால் அவற்றில் அனைத்தும் திருமந்திரத்தின் மூலப்பாடல்கள் அல்ல என்று பல ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அதனால் ஒரு மேற்கோளை பார்க்கும்போது அது உண்மையில் எந்த பதிப்பில் உள்ளது என்பதை சரிபார்ப்பது மிகவும் அவசியம். ஆனால் திருமூலருக்கு பிறகு இன்னொரு பெயர் இந்த மர்மத்துடன் மிகவும் நெருக்கமாக இணைக்கப்படுகிறது. அவர் போகர். போகர் உண்மையில் காயகல்பம் மூலம் மனித உடலை மாற்ற முடியும் என்று நம்பினாரா? அந்த கேள்விக்கான பதிலை தேடி இப்போது நமது பயணம் போகரின் உலகிற்குள் செல்கிறது.